அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வன். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து அண்ணாவிட்ட வந்து நிற்கிறோமே நான் பவுனியாவுக்கு, அதாவது பவுனியாவுக்கு வந்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்டா, இன்றைக்கு நாங்கள் ஒரு இடமே போகல, வவுனியாவுக்கு போகிறோம். வவுனியா என்ன நார்மலாக குளத்தடிக்கு போகிறோம். அப்படியே அங்கால இருக்கிற இடங்களை நோம்பலாக சுற்றி பார்ப்போம்னு பார்க்குறோமே. நாங்கள் பவுனியாவை சுற்றி பார்த்தா என்னென்னமா இருக்குது இப்படியான இடங்கள். ஏன்னா இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள், மீன்கள், அது இது ஒன்று நிறைய இருக்கா, நிறைய இருக்குது. அதாவது வந்து பவுனியாண்டு நாங்கள் பவுனியாண்டு போகிறோம். அந்த பவுனியா டவுனுகள் அப்படி ஒன்றும் சுற்றி பார்க்கல. இப்போ குளத்தடிக்கு போகிறோம். அந்த குளத்தடியில் இருக்கிற அங்கால இடங்கள் அப்படி என்ன மாதிரி இருக்குன்றத நோம்பலாக இந்த வீடியோவில் நாங்கள் சுற்றி பார்த்து வித்தியாசமான இடங்கள் இருக்கா. அவங்களுக்கே தெரியாத இருக்கா. குளத்தடினா குளம் மட்டுமே இல்லை, குளத்தை விட்டு தான் நாங்கள் வேறு இடங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் என்னென்ன மாதிரி அங்கே இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா அதோட 4 மணி ஆகிட்டு. 4 மணி ஆகிடுச்சு. அப்போ நாங்களும் போய் அந்த இடங்களை தான் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்போ போய் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்குறது முன்னுக்கு அங்கே போகிறீங்க. எங்கே போகிறது எங்கள் சேனலுக்கு மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட கூட வேணும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் படிக்கிட்டு வந்துட்டோமே. பார்க்க போகிறோம். தாமரப்பூ அதாவது வந்து நான் ரங்கி ஆயில என்ன பேர் இருக்கு சாரி அங்கே எனக்கு தந்தவன் வாங்கி தந்தாருங்க. இல்லை நல்லா இருக்கும். இந்த இடத்தை பார்க்க எவ்வளோ படதாக இருக்கு. அதுதான் பார்த்தா அம்மாட்ட கொண்டைக்கு தான் காசு தெரியுமா. அத்தானே சொல்ல புது செருப்பு எல்லாம் எடுத்து புது செருப்பு புது சேச்சு இதெல்லாம் கூட சொல்லுவா. அப்பமா அது என்ன பூ? நாவக்கலர். அதுவும் இதான் பூ தாமரை இல்ல, ஆகாயப்பூ. மீன் நிக்கிறான் இந்த குளத்துல. இப்ப அந்த அண்ணா சொன்னது இந்த முன்னைக்கு 6 அடி தாழ்வும் இருக்கா. அந்த மீன் துடிக்கிற மீன் கிட்ட போவாங்க. அது பெருசுதான். தண்ணி குடிச்சிட்டு போதுமே அப்படியே கொண்டு போயிருமா. அது கொண்டு சேர்த்து கொண்டு கூட வச்சிருமா. நான் பார்த்ததுக்கு இன்னைக்கு அங்க நிற்கும் அப்படி பெரிய இதுக்கெல்லாம் முதலையோ அங்க நாங்க இப்ப நடந்து வந்த தூரத்துல இருந்தே இப்படி புல்லா ஆனா அந்த கொடி தாமரை கொடி வளர்ந்தோடி அப்படியே இவ்வளவுக்கு தண்ணி வரும், பக்கத்துக்கு வரும் தண்ணி. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கொடியை சுத்துறது அந்த பெரிய பெரிய பூமி இப்ப படந்து இளமே இருக்கிறது. என்ன தானா சுத்தமோ காலில் வந்து. அப்ப நாங்க எல்லாமே அதுக்குள்ள அம்புறது. மாடுகளை எங்காட்டுங்க நல்ல வடிவான மாடுகள் மாரி இது வயலுக்கு போற இடம். இது சுத்தி விட்டா, இதை சுத்தி விட்டா உள்ளுக்கு ஒரு பலகை மாதிரி இருக்குது. அந்த பலகை உயர்ந்தோன்னா தண்ணி போகும். இந்த பாருங்க தாமரைப்பூ போட்டு போவோம். தாமரைப்பூ போடுவோம். குதிக்க போறீங்களோ? இது எப்படி ஆழமா இருக்குமே. என்ன 20 அடி வரும். கண்டுபிடிக்கிறான்.
எல்லாம் படி அம்மா எப்படி பார்க்க இன்னொரு ஆசையாக்குறாங்க தெரியும் இந்தியாவிலே படி வச்சது குளிக்கிறது இது குளிக்கிறபடி இப்போ எல்லாம் குடிக்காம விட்டோம்னா இதான் இது மண் மூடி குளிக்கிறதா இந்தியா அப்படின்னு குளிக்காம விட்டோம்னா மண் மூடிட்டுது அலஸ் பேண்ட காணி அங்கே அதில் கிடக்கு செல்லறோம் நாங்களே இருக்கிறோம் அங்கே இருக்கு என்ன புதிய குளம் என்ன அப்படி போய்க்கொண்டே இருக்குது 250 ஏக்கர் ஏதோ இந்த குளம் நாங்கள் தூண்டில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கல்ல தூண்டில் கொண்டு போனேன் இல்லை அதுல இல்லை போடலாமண்டு நீங்கள் அதில் போடலாம் அதில் இடம் வேணும் இதை வேணும் தூண்டில முதல் இல்லை இதை இருந்தா என்ன பிள்ளை இந்தியாவிலேக்கு இடம் கிடக்குது அங்கால இருக்கிற அது ஒரு புளியங்குளம்னு சொல்லி கனதுரமோ இந்த குளக்கட்டு முடிகிற இடம் அந்த இடம் தொடங்குது உடக்கட முடியுதோ கனதுரமா அந்த அதில் இருக்குது அது அதில் சுற்றி விடுற மாதிரி கிடக்கு இல்லை அதுக்கு அங்கால் அதில் இருந்து ஒரு 100 மீட்டர் போகணும் அம்மா நல்லா தூரம் 100 மீட்டர் 2 ஓட்டப்பட்டியில் ஓடுவீங்க வந்துட்டு அதான் அங்கால் அந்த கட்டுக்கு ரங்கணும் இதுக்குள்ள அவ்வளோ வாங்க வந்துட்டீங்க வீட்டுக்கே இருக்கே வந்த நீங்கள் என்ன கேட்டாங்க பூவை கீழே பாக்கு இருக்குது பார்க்க சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்கு அப்போ நாங்கள் அங்கே போக முடிஞ்சிடுறேன் அதுலேயே எல்லாம் முடியல சிறுவன் பார்க்கலாம் ஏன் அப்படி நோம்பலா போய் பார்த்துட்டு வேறு ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க்கத்தானே பார்த்தா விளையாடலாம் வேறு என்ன பிடிங்க வேறுவா அதுதான் இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் ஆமாண்ணா வித்தியாசமாக இருக்குல்ல வீட்டிலே ஒரு குளம் ஒன்று கிடக்கு போய் பார்க்கல கோபி இல்லை இது கரையோட தண்ணி நிற்கிது அப்படி அதுக்குள்ளே தான் நீங்கள் அண்ணா அது தண்ணி அது இந்த புல்லு மாதிரி கிடக்குற எல்லாம் போய் தண்ணியாக நிற்கிது அதுக்குள்ள குளம் உங்கள் அங்காலையும் கிடக்கு அப்படி எங்க சந்திரன் இந்த இடத்த பார்த்தீங்களா ஒரு சேப் அடிக்குதேல்லோ இதுக்குள்ள மீன் இருக்கு தெரியுமா இதுக்குள்ள என்ன இல்லை மீன் இங்கே நிற்கிறப்பா மீன் இங்கே எங்கே சந்திரன் இதுதான் பெரிய மீன் எடுத்துக்கொண்டு வரும் தூண்டில இங்கே எவ்வளோ நிற்கிறப்ப இங்கே அதில் இதில் நிறைய மீன் இருக்குண்ணே நாங்கள் போயிட்டு பைக் எடுத்து கொண்டு வருவோம்மா ஓ இங்கே சந்திரன் உங்க ஒரு மீன் அம்மா எவ்வளோ நிற்கிறப்ப இங்கே கொட்ட புள்ளி மாமா கொண்டுட்டு மாமா சொல்லிட்டு தூண்டிலே படுத்து கொண்டு இதில் வாங்கணும் ஓம் சந்திரன் சொல்லுங்க ரங்கம் இல்லை ரங்கம் வேணாம் அதுக்கு நல்லா எவ்வளோ மீன் இருக்குதுன்னு இதுக்குள்ளே போய் செய்கிறவங்க பறிச்சு சாப்பிடலாம் இதுக்குள்ள இதை விட்டுட்டு 3 மணி தேலமா அதில் சும்மா வெயிலுக்குள்ள நின்று அதான் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் ஏன்னா மாமாட்ட சொல்லிட்டு இங்கே இந்த இதை பார்க்க எனக்கு ஒரு உணர்வு வருது என்ன உணர்வு சொல்லுவாங்க இலங்கை மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே இந்த இதில் பார்க்க தெரியுது இலங்கை இந்த இது அது உங்களோட ஏரியா அது அவ்வளோ நேர வருங்க அப்படி இந்த நேர் இது ஓ இந்த நேர் பார்த்தீங்களா எவ்வளோ நிற்கிறீங்க ஹலோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா உப்புல சந்திரன் மீனை பார்த்தோன்னா வாய் அடைச்சி போட்டதோ எனக்கு இந்த கல்லை பார்த்தோன்னா வாய் அடைச்சி போட்டு இந்த கருங்கல்லோ ஓ இந்த கருங்கல் வட்டி எடுக்கிறதோ இது வெற்று இல்லை இது அப்படியே விட்டுருக்குது அப்படியே விட்டு நல்லா இருக்குல்ல என்ன சந்திரன் இந்த அளவுக்குள்ள வடிவான இடங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையே என்ன நான் அப்படி போய் பார்ப்போம் அண்ணா ஓ வாங்க வேறு போன் காய்க்கிறேன் மீனை பார்த்த உடனே அந்த மீன் சிந்தனையெல்லாம் அப்படி வந்துருக்கு அந்த மீனை தான் சாப்பிடுவோம் இங்கே காலை மாஞ்சனா அந்த உலக தாமரைப்பூ வாடிக்கையே போயிட்டு ஆனால் சூப்பராக கூட எனக்கு பார்க்காமல ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு இந்த இடம் வேறு லெவலில் இருக்கேன் ஓ அங்கே வாரீங்களா நீங்கள் நான் தூண்டிலோட போட்டிங்களா அங்கே வச்சிருக்குமா போய் படுப்போம் என்ன நான் அங்கே 2 வீட்டுக்குள்ள வந்துட்டு மீன் தண்ணி அந்த அதில் அந்த 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 கரையிலையும் நிற்கும் போய் பார்ப்போம் இவ்வளத்துக்கு தான் சொன்னேன் நான் வர சொல்லி அதுதானே வேலையை வந்துருக்கலாம் அங்கே 2 நேரத்துக்கு முள்ளு மீனும் பிடிச்சிருக்கலாம் இவ்வளோதும் கூட அந்த மீனை பார்த்து என்ன இதுக்குள்ள ஃபுல்லாக குருசு உருசா கிடக்கு என்ன இது கல்வாதி என்று சொல்றது இதை அந்த 40 நாள் விரதம் இருப்பினோம் அந்த நெருங்கு படத்துக்கு அந்த சிலுவை பாதை என்று சொல்லி வாடுறது அந்த இயேசு இருக்கு அதுல எல்லா கடவுளும் இதால எல்லாம் தண்ணி வரும்
இதுதான் இந்த பாசி. என்ன இதெல்லாம் தண்ணி நின்றது போல இருக்குண்ணே. அது தவக்கேன் இது அந்த இடத்துல தவக்கேன் பாஞ்சு ஒரு ஓ இதெல்லாம் பெற முடியல. வட்டி எடுக்கிறேன். இது ஆழம் இடத்துல கங்கால கற்பா தெரியுது. அது தூண்டல் போட்டு என்ன பாம்பு தூண்டில்ல பாம்பு மாட்டுப்படி நிக்குது. என்ன பாம்பா? இதுதான் தண்ணி பாம்பு. இதோ இதுக்குள்ள நிக்கிறது. பொறுப்பு இழுத்துக்கொண்டு போகுதா? இழுத்துக்கொண்டு போகுது பாப்பமா. அதுல மீன் கொத்தி போட்டு இருக்குது. ஏதோ பிடிக்க வந்திருக்கு. இதுக்குள்ள பாம்பெல்லாம் நிக்குதா? இந்த தானே பைய பாம்பு துணிச்சலான்னு பாக்குறேன். இதோட பின்ன பெரிய பாம்பெல்லாம் நிக்குது. அந்த கள்ளத்துக்கு போட்டு விடுவோமா? பாம்பு இல்லைன்னா போய் எதுவுக்கு எரிக்கிறீங்க. அதுக்கு பாவம் மேடம் தூண்டில் போட்டுட்டார போயிருக்கு சொல்லுண்ணா. அத்தா தூண்டில் போட்டுட்டு போறேன் அப்படி இருந்துரு. அக்காக்கள் இழுக்க பாம்போட சேர்த்து இழுக்கணும். எப்படி எப்படி இருக்கு சுழறுது நின்று செந்துறேன். ஆக்கள் வேற கூட்டிட்டு நின்று காட்டுவோமா? மாமா அவசரப்படலாம் இழுத்துருவார் பாம்பு. அவனே நான் பாம்பு கடிச்சாலும் எப்படி இருக்கு இழுக்குது. வந்து இழுத்து அந்த அந்த அணல் தான் நாங்க இருந்த அணல். நீங்க பயந்துட்டீங்களோ? எந்த துடையளவு பாம்பு எல்லாம் இதுக்கு இருக்குது. அது மலைப்பாம்புன்னு சொல்றது வெங்கடாந்தி அண்டு. தெரியாது உங்களுக்கு? கிறிஸ்டியன் இருப்பினும் தெரியும். அந்த நோம்பு மாதிரி இந்த கோயிலுக்கு வாடுறது இடம் இருக்கிறபடியா கட்டி இருக்கு. கல்வாரி என்ற இடம் இருக்கு இங்க கோமரசங்குளத்துல. இது சும்மா கல்வாரி என்றது அது பெரிய மலையா இருக்குது. காட்டிடு தாமரப்பூ வச்சுட்டு அண்ணா கும்பிடுறேன். நான் கும்பிட்டு வரேன். பாம்பா கண்டுட்டேன். நான் என்ன நினைச்சேன் அந்த நீல கலர்ல இதுல இருக்கு மீன். விரால் வாழை மீனா இல்ல அதான் விரால் போனாங்களா? அதான் பாம்பு இல்ல சன்னிக்கு வாழை அப்பா வாரே மாமா கையாடு மாமா எடுக்க விடும். அப்பா எடுக்க விடும். தூண்டில் போட்டிருக்கிறாங்க சொல்லி இழுக்க விடுவோம். என்னட்டு பார்த்து அவதானமா
மெதுவாளுங்க டக்குன்னு இழுக்கிறேங்க மாமா மெதுவாளுங்க மாமா மெதுவாளுங்க மாமா மெதுவாளுங்க மாமா பாம்பப்பா பாம்பு 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 அவ பிடிங்கப்பா கையால மாமா அந்த அப்படி ஒன்று செய்யாங்க இது என்ன பாம்பு மாமா தண்ணி பாம்பு விடுங்க போட்டு மதிக்கலி மாமா ஐயா விடுங்க மாமா காலில் கடிச்சது சரியா சண்டை பிடிக்காதீங்க விடுங்க மாமா விடுங்க போட்டு அப்படி ஓ மாமா விடுங்க போட்டு மாமா விடுங்க நான் தூண்டில் வாங்கணும் அங்கங்க போடட்டும் போடட்டும் மாமா விடுங்க மாமா போட்டு தூண்டில் போய் வாங்குவோம் மாமா இவ்வளோ மீன் வரும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த எங்கே போகிறோம் ஏதோ கலிங்கியாம் வான் 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 பாயிற இடம் மாமா நினைச்சு மீனாகும் புட்டிச்சு கொண்டு அப்படியே நினைச்சீங்க தொட்டோட சிலங்குடி நம்பி எல்லாம் போல போல தாமரைப்பூ இருக்குது அதான் இருக்கு அந்த பூ 1000 என்ன ஆகாய பூ என்ன அது மாமா வந்து அத்தையை கொடுக்க போய் அதே மாமா ஆயிரீங்க மாமா கணக்காயிரு மாமா கணக்காயிரு ஆய போறீங்களே தண்ணி இல்லை இதுக்கு இவ்வளோ பூ ஆயிரு மாமா இது கூட சாப்பிட ஃபுல்லாகவே கல்லு தானேண்ணா மாமா ஏன் மாமா அவ்வளோ பூ எப்படி மாமா டக்குனு டிசைன் அப்படி ஏந்துக்கு வடிவா இருக்குல்ல மதியம் எனக்கு பிடிச்ச எடுக்கும் ஃபோட்டோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா மாமா டக்குன்னு ஐடியா போட்டுட்டேன் டக்குன்னு கட்ட முடிச்சு போட்டு மாதிரி இருக்குல்ல எப்படி செஞ்சுறேன் டிசைன் போட்டு இப்படி எப்படி நாங்கள் இந்த ஊஞ்சால பார்ப்போம் ஊஞ்சால பார்த்துட்டு நாங்கள் தூண்டில் எடுப்போம் மீன் மாமா எதுக்குள்ள இங்கே போகிறார் விடுங்க செஞ்சுரு மாமா விட்டா அப்படி பூவார் போலாம் அல்லிப்பூ 1000 அல்லியோ அல்லி என்ன அல்லிதான் என்ன தேசிய பூ என்ன நீல அல்லி நீல உட்பலம் அது நீல உட்பலம் நீல அல்லி அதான் ஏமாமா உரிக்கிறீங்க அது மாலை செய்கிறாரு பாருங்க இப்போ தவறுவார் மாலையோ மாமா மாலை செய்கிறாரு இங்கே செஞ்சுறேன் மாமா மாலை செய்கிறேன் அது அப்படியே களத்தில் போடுறது ஐயோ என்ன ஒன்று செஞ்சாங்க மாலை மாற்றிடும் நல்லா இருக்குல்ல மாமா நல்லா இருக்கு செஞ்சுறேன் இங்கே வேற களத்தில் போடுங்க அதை போடலாம் ஐடியா இதே மாதிரி எங்கட ஒரு காணிலையும் இருக்கு கல்
இவியல் தான் தூண்டில் போட்டாக்கள். படையப்பா படத்துல வந்த கிரேனைட்கள். ஓ இதான் கிரானைட். போய் மாமா இழுத்து பார்க்கறதுக்கு இந்த பாம்பு சரி நாங்க போய் பாப்போம். ஓ நாளைக்கு போடுங்க. நாங்க இப்ப பாத்துட்டு வந்திருக்கோம். எங்க பெரிய உடும்போ? எத்தனை கிலோ வரும்? 2-3 கிலோ வரும். குடிச்சிருக்கல நான் பாலடைஞ்சு போயிட்டு இந்த ஊஞ்சால் மட்டும் இருக்குது. இல்லை அது உடையாது. ஊஞ்சல் ஆடுறது ஆக்கம் வேறு இருங்க, அது உடையாது. அது நீங்களும் மாதிரி இருந்தால் தானே அது சமனாக ஆடுபடும். ஆனா நல்லா இருக்கு. பாம்பு பூச்செல்லாம் இருக்கு. எல்லாத்தான் இருக்கு. இதோட அந்த பாலப்பழம் மரம் இதா இருக்கு. பாலப்பழத்தையும் காணல. இப்போ பாலப்பழ சீசன் தானே. நீங்க பாலப்பழ சீசன் பாலப்பழம் வாங்கி கொடுத்து விடுங்க பஸ்ல. இது என்ன மரம்? இது அந்த சாப்பிட்றா இல்லை இந்த பழம்? இது முருங்கைக்காய், இது கொண்டங்காய். ஓ சாப்பிட்றா இல்லை இது. அதை சாப்பிடுங்க. பறிப்பழம் வந்து சொல்றேன். அதே தெரியும். ஓ என்ன அந்த இதுக்குள்ள போகணும். ஒதுக்க குழைய கூட இருக்கும். பூந்தா வீங்கி தான் வரணும். தூண்டு விட்டாங்க பாப்போம். நீ பிடிக்கிறாங்க நான் வர்ற கிளாவில் முழுங்கி பிடிச்சிருக்கேன். அவையில் 5 சரி இது நாங்கள் அடுத்தது நாங்கள் இனி வீட்டை வைக்கிறோம். ஏனெண்டா எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்துருக்கோம் கிழங்கு பார்க்கல ஆளுக்கு அந்த மீனோண்ட பார்த்தது. இதுக்கு மீன் நிற்கும். இந்த இந்த தொட்டிக்கு மீனோண்டோட போகிற போக்கு பாருங்க. வாய்க்கால் பார்க்க வேண்டாம்டா. அழைப்படுத்தாங்க புளியுங்க. அப்போ வந்து தண்ணி இதெல்லாம் வயலுக்கு தண்ணி போகிறது. வாங்க மலையூர் வந்தாங்க. அதை கொண்டு போங்க. குப்பரை தண்ணி பயங்கரமாக தான் இருக்கு. இப்படியே போனாலும் நினைச்சேன் இப்படியே ஒரு ஆளுக்கு வேறுங்க மாட்டேன். பிடிச்சிருந்தாங்க இந்த மீன் பிடிச்சேன். நல்லா மீன் படகுது. அப்போ நாங்கள் போயிட்டு வருவோம். சரி ஓகே, பார்த்துருப்பீங்க எல்லா இடமே. நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் நோம்பலாக எல்லாம் சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே வந்தாச்சு. நான் வீட்டையும் வந்துட்டோம். சத்தமாக களைச்சி வரும். ஏன்னா காலெல்லாம் வலிக்குது. சரியா கெஞ்சு மயில் ரக மயிலெல்லாம் ஆடி போட்டு விழுந்து கிடந்தேன். மயில் ஆடி போட்டு விழுந்தது. மயில் கிடந்தது இல்லை. இப்போ அந்த என்ன சொன்னார்? டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு அவங்க அப்பேக்கா இந்த விழுந்த மயில் ரக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம். நாங்கள் எங்களுக்கு கண்டு 4 கண்ணில் உதவிப்பட்டிருக்கோம். ஆனால் இது என்ன நாங்கள் மௌனியா கொண்டு போகிறோம் வீட்டை. மௌனியா எங்களை வீட்டை பஸ்ஸில் கொண்டு போனால் வீட்டை காரக்க போட்டு விடுவோம். வீட்டை கொண்டு ஓ என்ன சொன்ன காரம் வருது தானே. நாங்கள் காரில் முறமாதை இவ்வளோ பூவெல்லாம் இறங்கியாக இருக்கும். மாலையெல்லாம் மாமா கட்டி தந்த வர பிரச்சனை இல்லை கொஞ்சம். அப்போ நாங்கள் நம்ம வீடியோவில் முடிப்போம் செந்திரன். ஆனால் உண்மைக்கும் உடம்பு சொல்லி வேலை இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு லெவலில் இருந்துட்டு
எங்களுக்கும் பார்த்தோன்னா அந்த இடம் அப்படி என்ன சொல்லல அளவுக்கு எங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தது. என்னத்தை சொல்கிறேன்னு சரிக்காமல் இருந்தேன். அப்படி வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் அப்படி இடங்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.